தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் மழை நீரில் இறங்கி வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், முதலமைச்சர் நடத்தி வரும் இந்த ஆய்வு குறித்த முழு தகவல் என்ன விஜயகாந்த்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் தொடங்கிய கனமழையினால் மிகப்பெரிய பாதிப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டதில் குறிப்பாக திருச்செந்தூர், சிறுவைகுண்டம், சாத்தான்குளம், காயல்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதுமே பல்வேறு பகுதிகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது இந்த மழை வெள்ளத்தால். மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியானது பெரும் பாதிப்புக்குள்ளாகியது. குறிப்பாக இந்த குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் அனைத்துமே நீரில் மூழ்கியதான் காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பாதிப்புகளை, மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் கள ஆய்வு செய்து பார்வையிட வந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று முதற்கட்டமாக தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அந்த எட்டயபுரம் சாலை வழியாக குறிஞ்சி நகர் பகுதிக்கு வந்தார். அங்கு அதிகப்படியான மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்தார். அப்போது வரும் வழியில் அந்த மேம்பாலம், அதாவது தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய அந்த மேம்பாலம் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் மற்றும் அந்த சேதமடைந்தக்கூடிய வாகனங்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் தேக்கத்தை நேரில் பார்வையிட்டு அமைச்சர் கீதா ஜீவன், நேரு உள்ளிட்டவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த அதிகப்படியான வெள்ள நீர் பாதிப்பு ஏற்பட்டுள்ள ஒரு பகுதியான குறிஞ்சி நகர் பகுதிக்கு நேரில் தண்ணீரில் இறங்கி கள ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் கனிமொழி எம்பி மற்றும் உள்ளூர் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களிடம் கேட்டறிந்து பின்னர் புறப்பட்டு சென்றுள்ளார். தற்போது இவர் அடுத்த கட்டமாக தூத்துக்குடி அருகே உள்ள அந்த அந்தோணியார்புரம் பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த பாலம் சேதமடைந்துள்ளது, அந்த பகுதியினை பார்வையிடுகிறார். இதன் பிறகு நேரடியாக சேதுகநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம் சேதுகநல்லூர் செல்கிறார். அங்கு மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின் அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டுள்ள அந்த சிறுவைகுண்டம் பகுதிக்கு நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியிலுமே கள ஆய்வை முடித்து பின்பு நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள சேத பாதிப்புகளை பார்வையிடுகிறார். பின்னர் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் கூறியுள்ளார். கூடுதல் தகவலுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.